ஹாய் நண்பா, இதுதான் உங்கள் சாம் டெக். நான் உங்கள் ஷாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நம்ம விண்டோ 10ல் சில செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலிமா நம்மளோட லேப்டாப்போட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான செட்டிங்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் மெத்தட் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த செட்டிங்ஸை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கடைசி வரைக்குமே பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள், கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுகிற அப்டேட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்துவிடும். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஆப்ஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் அண்ட் டெஸ்க் க்ளீன். இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே வந்து சர்ச் பார் தேடி செட்டிங்ஸ்குள்ளே வந்து போயிருங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இங்கே வந்து ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய சிஸ்டம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனோட்டிக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஆக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிப்ஸு ட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஆனில் இருக்கும், நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்படி ஆஃப் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஷன்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வராது. ஓகே, லெஃப்ட் சைடில் வந்து அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் சென்ஸ் அப்படின்னு வந்து வந்திருக்கும். உங்களுக்கு வந்து அது ஆஃபில் இருக்கும், நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு டெம்பரரி ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக் டெலிட் ஆயிரும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆட்டோமேட்டிக்கலி. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த நாளில் எவ்வளோ நாள் கழித்து வந்து உங்களுக்கு க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எவ்ரி வீக் வந்து கொடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். ஒவ்வொரு வாரத்துக்கும் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சராக அதுவே வந்து எரேஸ் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு இதனால் வந்து கண்டிப்பாக விண்டோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தான் இருக்கும். ஓகே நண்பா, இப்போ ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ஆப்ஷன் வந்து டிரான்ஸ்பரன்சி ஆஃப் பண்ணிக்கணும். நீங்கள் அதுக்கு வந்து பர்சனல் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அங்கே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு கலர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ரைட் சைடில் வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி ஆன் பண்ணியிருப்பாங்க எஃபெக்ட்ஸ் வந்து. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அதை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடு பார்க்கும்போது தெரியும், பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இமேஜ் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பர் தெரியாது. இதனாலே வந்து உங்கள் சிஸ்டம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும். ஓகே நண்பா, மூணாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேம் மோட் ஆன். இந்த கேம் மோட் ஆன் பண்ணுறதுனால உங்கள் சிஸ்டம் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதுக்கு வந்து என்ன பண்ணால் கேமிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து மூணாவதாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ண வட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாவதாக இருக்கக்கூடிய கேம் மோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா கேம் மோட் வந்து ஆஃபில் இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை ஆன் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் வந்து Adobe Premiere Pro இந்த மாதிரி ஹை லெவல் கேம்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ளே பண்ணும்போது பேக்ரவுண்டில் எந்த ஒரு ஆப்ஸும் வந்து ரன் ஆகாது. இதனால் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்பீடாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே நண்பா, நாலாவதாக பார்த்தீங்கன்னா அப்டேட் டைம் செட்டு. இது வந்து எதனால்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் டைமிங்கில். அந்த டைமிங்கை சேஞ்ச் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து மேனுவலாக நீங்கள் வைக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி அப்படி அந்த ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டாகவே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆக்ஷன் ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது மார்னிங் 8 o'clock அப்படின்னு வந்து போட்டுருக்குது. நம்ம வந்து அது நைட்டுக்கு வந்து மாற்றணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 19லேருந்து ஒரு 22 வரைக்கும் கொடுத்தீங்கன்னா நம்ம இந்தியன் டைம் படி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 9 மணிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் வந்து இது வந்து எடுத்துக்கும். இந்த மாதிரி நீங்கள் நைட் டைமில் வந்து செட் பண்ணுறது மூலிமா நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் அப்டேட் எதுவுமே உங்களுக்கு வராது. நீங்கள் அதனால் வந்து உங்கள் சிஸ்டம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஓகே நண்பா, இப்போ நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாத அனிமேஷன்லாம் ஆஃப் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய பிசியை வந்து ஃபாஸ்ட்டு படுத்திக்க முடியும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் சர்ச் பாரில் போய்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் பேனல்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட் டைம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வியூ ஆகும். இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா ரைட் சைட் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா வியூ பை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லேகர் ஐக்கான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லேகர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் வந்து காமிக்கும். இதில் வந்து நீங்கள் சிஸ்டம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து தேடுங்க. சிஸ்டம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ளே போன வெட்டிக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சிஸ்டத்தோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து வந்திருக்கும். இப்போ வந்து பண்ணால் நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் சிஸ்டம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண வட்டிக்கு இன்னொரு விண்டோ பார்ப்போம். அங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ்னு கொடுத்து ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய செட்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் மூணாவதாக இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் டு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற 2 பாக்ஸ் வந்து நீங்கள் டிக் பண்ணணும். ஒன்று வந்து ஸ்மூத் எட்ஜ், இன்னொன்று வந்து ஸ்மூத் ரோல் அப்படின்னு இருக்கும். இந்த 2 ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட சிஸ்டத்தில் வந்து தேவையில்லாத எந்த ஒரு அனிமேஷனும் வந்து வராமல் இருக்கும். அப்படி அனிமேஷன் வராமல் இருக்கிறதுனால உங்கள் சிஸ்டம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும்.
கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே நண்பா, இப்போ நம்ம வந்து 6வதாக பார்க்கக்கூடிய செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமைஸ் டிவைஸ் ஆஃப். இந்த ஆப்டிமைஸ் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காகும். நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணணும்னா உங்கள் சர்ச் பாரில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா சர்ச் பாரில் போய்ட்டு ஆப்டிமைஸ் டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு விண்டோ வரும். அந்த விண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிசிஆர் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய டிஸ்க்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வியூ ஆகும். இதில் வந்து நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து சேஞ்ச் செட்டிங் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண வட்டிக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ரன் ஆன் ஷெட்யூல் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த டிக் மார்க் வந்து நீங்கள் அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் அன்டிக் ஓகே பண்ணி கொடுக்கறதுனால வந்து எந்த ஒரு ஆப்டிமைசேஷனும் உங்களை கேட்காம ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆகாது. நீங்களாக மேனுவலாக ஆன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து ரன் ஆகும். இதனாலே உங்கள் பிசி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரேம் பவர் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கும். ஓகே நண்பா, இப்போ நம்ம 7வதாக பார்க்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி ஹை பர்ஃபார்மன்ஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஜஸ்ட்டு உங்கள் பேட்டரி ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் ஸ்லைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்கள் பிசியை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களோட பிசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ரேம் பவர்லேருந்து எல்லாமே. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக் அப்டேட்ஸ்லாம் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சாம்லோ டெக் பை பிரனேஷ்.